இயற்கைக்கு நன்றி. வெல்கம் டு அன்புடன் சில மணித்துளிகள். இன்றைய கெஸ்ட் ஆஃப் த டே பெயர் ஒன்று, பரிணாமங்கள் பல. பீயிங் அன் ஐடி ப்ரொஃபஷனல், மேடை பேச்சாளர், பல புத்தகங்களை படித்து ரத்தின சுருக்கமாக அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களை தன்னுடைய பாட்காஸ்ட்ல பகிர்ந்து பிராணிக் ஹீலிங் என்னும் நோ ட்ரக் தெரப்பியை கத்துக்கிட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. அப்படியாப்பட்ட மிஸ்ஸஸ் ஹரிணி அவர்களை நம்ம பாட்காஸ்டிற்கு வரவேற்பதுல ரொம்ப மகிழ்ச்சி. வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் மேம். வணக்கம் மேம். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. GMCKS பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிற நீங்க சொன்ன மாதிரி நோ ட்ரக் தெரப்பியை நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூலமாக பாட்காஸ்ட் மூலமா எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். நோய்னா என்ன மேம்? நோய் அப்படின்னா இப்ப ஆங்கிலத்துல அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ரெண்டா பிரிச்சீங்கன்னா டிஸ் ஈஸ் எளிய முறையில எளிதா இயங்குறது. அதுக்கு மாறா என்ன இருந்தாலுமே அதை நம்ம நோய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உடம்பு தன் இயல்புல அதுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கும். அந்த இயக்கம் எப்போ உங்களுக்கு தடைப்படும் அப்படின்னா, முதல்ல இப்போ உங்க உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது, அதனால ஒரு வலி வருது. இந்த ஸ்தூல உடல், பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல என்ன மாற்றம் நடந்தாலும் அது மூலமா நோய் வரும். அது இல்லாம ஏகப்பட்ட நோய்கள் நம்மளுக்கு வருது. இது தெரிஞ்ச விஷயம்தான். நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்குது நம்ம வாழ்நாள்ல. இது எப்படி அப்படின்னா, அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு வெகு காலத்துக்கு முன்னாலேயே நம்மளோட சிஸ்டம்ல அந்த நோய்க்கான விஷயங்கள் வந்திருக்கும். இந்த மாதிரி பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் தான் நம்மளுக்கு இருக்கும். இது மூலமா நம்ம சிஸ்டமுக்கு அலைன் ஆகாத, இதோட இயல்புல இல்லாத என்னெல்லாம் விஷயம் நம்ம சிஸ்டம்குள்ள இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரு நோயா உருவெடுக்கும். ஓகே, அப்ப நீங்க சொல்றதுல நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? பிசிக்கல் டிசீஸ் அல்லது பிசிக்கல் தொந்தரவுக்கும் மனசுல ஏற்படுற சிக்கலுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி கண்டிப்பா. இப்ப பிசிக்கல் தொந்தரவு அப்படிங்கறது நம்ம கண்ணால, வெறும் கண்ணால நம்ம பார்க்கக்கூடியது. இப்ப ஒரு கீழே விழுகிறாங்க அல்லது ஒரு தீப்பிடுது, அது மூலமா உங்களுக்கு இந்த உடம்புல ஏதாவது மாற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது நம்ம பிசிக்கல் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே இது இப்போ நம்ம டயபெட்டிஸ் எடுத்துக்கோங்க, ஹை பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி நம்ம சிஸ்டம் உள்ள வருது. அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம போய் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ பிபி இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு வகையான மருந்தோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறப்போ எல்லாருக்கும் அது ஒரே மாதிரி சரியாகிறது கிடையாது. அப்போ இதுலயே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற மூல காரணங்கள் வேற வேற இருக்கும். அந்த எண்ணங்கள், உணர்வுகள் அவங்களோட எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை மாதிரி எண்ணம், அதேதான், எண்ணம் போல் வாழ்க்கை தான். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் வச்சிருக்கோம். அப்போ அதை பத்தி நம்மளுக்கு தெரியணும்னா முதல்ல எண்ணம்னா என்னன்னு தெரியணும், உணர்வுனா என்னன்னு தெரியணும். எந்த மாதிரி எண்ணங்கள், உணர்வுகள் நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வேணும். அது சரியா தவறா, அது எந்த வகையில என்னோட சிஸ்டம்ல மாற்றங்கள் கொண்டு வருது, அந்த மாற்றம் எனக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற சாய்ஸ் நம்மளுக்கு வேணும். அந்த எண்ணங்கள், உணர்வுகளை ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் நோயை அதோட மூல காரணத்துல போய் நம்ம சரி பண்றதுக்கான வழிகள். ஹீலிங்கோட பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங் சொல்லுங்க மேம். ஓகே, ஹீலிங் அப்படிங்கறது எங்களோட குரு பேரு கிராண்ட் மாஸ்டர் சோவா காக்சுயி. இவர் பிலிப்பைன்ஸ்ல பிறந்தவர். இவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஃபேமிலியில பிறந்தவர். ஆனா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அட்வான்ஸ்டு மெடிடேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய குருக்கள் கிட்ட போய் அவர் ரொம்ப ஆன்மீகமானவர். ஒரு 20 வருடங்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஹீலிங் மொடாலிட்டிஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப எளிய வடிவுல பிராண சிகிச்சை அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு குக் நம்மளுக்கு கொடுத்தா அதை பார்த்து சமையல் பண்றது எவ்வளவு எளிதா இருக்குமோ அந்த அளவுல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆர்ட் அப்படின்னா கலை. கலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
அவங்கவங்களோட உள்ள இருந்து என்ன வருதோ அதை பொறுத்து இருக்கும். கத்துக்கிற விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். சயின்ஸ் அப்படின்னா நீங்க அதை மாத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் பிரின்சிபல்ஸ் இருக்கும். அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஹீலிங் அப்படிங்கிறது ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஏற்கனவே கலையா இருந்த நிறைய மருத்துவ முறைகள் இது எல்லாத்தையும் வந்து ரீசர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து சயின்ஸ் வடிவுல ரொம்ப குக் புக் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க மாஸ்டர். நம்ம ஜிஎம்சிகேஎஸ் பிராணிக் ஹீலிங், அதாவது மாடர்ன் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடர்ன் பிராணிக் ஹீலிங் வந்து 2 கொள்கைகளை வந்து அடிப்படையா வச்சது. ஒண்ணு வந்து லா ஆஃப் செல்ஃப் ரெக்கவரி, இன்னொன்னு வந்து லா ஆஃப் லைஃப் எனர்ஜி. சோ இப்போ ஒரு ஃபீவர் வருது, நீங்க மெடிசனே நீங்க போடல அப்படின்னு சொன்னா அந்த ஃபீவர் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்குமா? வாய்ப்பு இல்ல. ஒரு 2-3 நாள்ல உங்க உடம்பு அதுவே சரி பண்ணது பாக்கும். இப்போ ஒரு கீழே விழுகுறீங்க, அந்த பொண்ணு நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க விட்டா கூட வந்து நம்ம உடம்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. தானே வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு ஆற்றல் நம்மளோட உடம்புக்கு இயற்கையிலேயே இருக்கு. அதை பேஸ் பண்ணது பிராணிக் ஹீலிங். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஆற்றல வந்து அதிகப்படுத்தி விடுவோம். ஏன்னா அந்த ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா இருக்கும். ஒரே கிருமினால வந்த காய்ச்சல் ஒருத்தவங்களுக்கு ஒரு 3 நாள்ல விடுதுன்னா சில பேருக்கு மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டாதான் விடும். ஸோ ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் அந்த ஆற்றல் வந்து வேற வேற அளவுல இருக்கும். அந்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி விடுறதுக்கு நம்ம பிராணிக் ஹீலிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதை பேஸ் பண்ணிதான் இருக்கு. அதுக்கடுத்து லைஃப் எனர்ஜி. லைஃப் எனர்ஜினா நம்ம பிராணம். நம்ம சமஸ்கிருதத்துல வந்து பிராணான்னு சொல்லுவோம், தமிழ்ல உயிர் சக்தி அப்படின்னு சொல்லுவோம். உயிர் சக்தி அப்படிங்கறது நம்மளை சுத்தி இங்க எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கு. நம்மளுக்கு உள்ள வெளியில எல்லாத்துலயும் அந்த உயிர் சக்தியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தி நம்மளோட உடம்புல இருக்கிற நோய்களை சரி பண்ணிக்கலாம், நம்மளோட உடம்புல இருக்கிற பிராண சக்தியை வந்து எப்படி அதிகரிச்சுக்கலாம். ஸோ இந்த 2 பிரின்சிபல் பேஸ் பண்ணிதான் நம்மளுக்கு வந்து பிராணிக் ஹீலிங்கோட சிகிச்சை முறை வடிவமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆற்றலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. சோ இப்ப எனக்கு அந்த எனர்ஜிங்கிற டேர்ம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சோ இந்த எனர்ஜியை எங்க இருந்து எடுக்கிறோம், எப்படி நமக்கு கிடைக்குது, அது ஹீலிங்க்கு எப்படி உதவுது? ஓகே. இப்ப உயிர் சக்தி அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு உள்ளேயும் இருக்கு வெளியிலேயும் இருக்கு. நம்ம பிராண சிகிச்சையில பிரைமரி சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா முதல்ல சூரியன் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட பிராண சக்தி வந்து பூமிக்கு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதனாலதான் முதல் கடவுளா வந்து சூரியனை வணங்குவோம். சூரியன் கிட்ட இருந்து நம்மளுக்கு பிராணசக்தி கிடைக்கும், பூமியில இருந்து நம்மளுக்கு வந்து பிராணசக்தி கிடைக்கும். அதே மாதிரி காத்துல இருந்து நம்மளுக்கு பிராணசக்தி கிடைக்கும். அதே மாதிரி இதோட செகண்டரி சோர்சஸ் அப்படின்னா அந்த இப்ப பூமியில இருந்து கிடைக்கிறதா நம்ம நிலப்பிராணன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிலப்பிராணன் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இப்போ செடிகள், கொடிகள், மரங்கள், அதே மாதிரி வாட்டர் பாடிஸ் ஆத்துல. சோ இந்த மாதிரி இயற்கை எல்லா விஷயத்திலையும் நம்மளுக்கு பிராணசக்தி உள்ள இருக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போ கண்ணுக்கு தெரிகிறது இந்த ஒரு உடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இத வந்து நம்ம ஸ்தூல உடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களால தொட்டு உணரக்கூடிய ஒரு உடல். இந்த உடல் மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த பிசிக்கல் ஐஸ், இந்த கண்கள்னால பார்க்க முடியாத சில உடல்கள் இருக்கு. அதுல நிறைய வகைகள் இருக்கு. நம்ம பிரைமரியா பாத்துக்கிட்டோம்னா இந்த ஆரா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு வார்த்தை. கண்டிப்பா ஆரா அப்படின்னா நம்மளோட எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்லிக்கலாம். எனர்ஜி பாடியிலயும் நம்மளுக்கு நிறைய எனர்ஜி பாடிஸ் வந்து இருக்கு. இந்த ஆறாவை வச்சுதான் நம்ம பிராண சிகிச்சை வந்து பண்றோம் எப்பவுமே. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய்க்கான காரணி ஏற்கனவே நம்மளோட எனர்ஜி பாடிக்கு வந்திருக்கும். இப்போ ஒரு காய்ச்சலே வருது அப்படின்னா அந்த காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம சிஸ்டம்ல அந்த டர்ட்டி எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எனர்ஜி வந்து, அதாவது நம்மளோட சிஸ்டம்க்கு அலைன் ஆகாத ஒரு மாறுபட்ட எனர்ஜி வந்து உள்ள வந்திருக்கும். ஒரு ஃபாரின் பாடி மாதிரி சொல்லலாம் வந்திருக்கும். அதுக்கு அப்புறம் தான் அது வந்து நம்மளுக்கு பிசிக்கலைஸ் ஆகும். அப்போ பிராண சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம இந்த உடல்ல ஸ்தூல உடலை குணப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது, எனர்ஜி பாடியை வந்து குணப்படுத்துறது. இப்போ நம்ம பிராண சிகிச்சையை எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்ல மாட்டோம், காம்ப்ளிமெண்டரி தெரப்பின்னு தான் சொல்லுவோம். அதாவது இப்போ மத்த டாக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளோட பிசிக்கல் பாடியை சரி பண்றதுக்கு உதவி செய்யறாங்க. பிராணிக் ஹீலர்ஸ் நம்ம எனர்ஜி பாடியை வந்து சரி பண்றதுக்கு உதவி செய்வோம். இப்போ எனர்ஜி பாடியை சரி பண்றது மூலமா ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கலாம். அதே சமயம் பிசிக்கல் பாடியை ஒரு பக்கம் சரி பண்ணிக்கிட்டு டேமேஜ் ஆன எனர்ஜி பாடியை ஒரு பக்கம் சரி பண்றப்ப வந்து உங்களுக்கு ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இதை பேஸ் பண்ணிதான் நம்ம இருக்கோம்.
நம்ம சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு இந்த நம்ம சொல்லப்பட்ட எல்லா சோர்சஸ்லயும் நம்ம எனர்ஜி எடுப்போம். அது நம்மளுக்கு உள்ளேயும் இருக்கும். அதை வச்சு எப்படி வந்து நம்ம ஹீல் பண்றோம், அந்த தேவையற்ற எனர்ஜியை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு தேவை இருக்கிற எனர்ஜியை வந்து ஒருத்தவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், இதுதான் பிரைமரி ஹீலிங் அப்படிங்கிறது. சோ எனர்ஜி டிரான்ஸ்பர்னு சொல்லலாமா இது? கண்டிப்பா எனர்ஜி டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும், எல்லா சமயமுமே நடக்கும். இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்கும். இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களோட நம்ம யாரு கூட பாக்குறோம் பேசுறோம் எல்லாருக்குள்ளயும் இப்போ இதுக்குள்ள இந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இது எல்லாமே எனர்ஜி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே அந்த எனர்ஜிக்கு உள்ளதான் இருக்கோம். சோ எனர்ஜி டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரியல். பட் அதை நம்ம கான்சியஸா பண்றது இல்ல. அது வந்து கான்சியஸா இருக்க நம்ம வந்து கத்துக்கிறோம் பிராணிக் ஹீலிங்ல. கிரேட். ஒரு பிசிக்ஸ் டீச்சர் கிட்ட பேச அனுபவம் கிடைக்குது. பிராணிக் ஹீலிங்ல நான் வந்து செல்ஃப் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். சோ தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிட்டு நம்மள சேர்ந்தவங்களையும் சரிப்படுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாத்திரைனா ஒரு டாக்டர் கொடுக்குறாங்கன்னா அது நான் இங்க கிடைச்சாலும் எனக்கு இங்கேயும் லோக்கல்லையும் கிடைக்கும், மேபி வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி என்னால தூரத்துல இருக்கிறவங்களுக்கும் ஹீலிங் பண்ண முடியுமா? அதை பத்தின ஒரு டிஸ்கஷன். கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டதுனால உங்களுக்கு இது கேக்குறீங்க. பிராணிக் ஹீலிங்க தன்னைத்தானே கண்டிப்பா குணப்படுத்திக்க முடியும். நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலிங் அப்படிங்கிற வகுப்பு நம்ம படிச்சதுக்கு அப்புறம் தினமுமே நம்மள வந்து ப்ரிவென்டிவ் ஹீலிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உடம்புல உங்களுக்கு நோய் அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னாலுமே நம்ம எனர்ஜி பாடிய நம்ம வந்து செக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நாள் ஃபுல்லா நம்ம வந்து ஒரு வெளியில போயிட்டு வருவோம், பல்வேறு வேலைகளுக்கு போயிட்டு வருவோம். இந்த எனர்ஜி டிரான்ஸ்பர் பத்தி பேசணும் இல்லையா, அது மூலமா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி உள்ள வந்திருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையற்றது ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்ம டெய்லி ஒரு கிளென்ஸ், நம்ம குளிக்கிற மாதிரி நம்ம பிசிக்கல் பாடிக்கு எப்படி குளிக்கிறோமோ தினமோ அந்த மாதிரி எனர்ஜி பாடிக்கு வந்து நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஒரு நோயாவே ஒண்ணு உருவெடுத்துட்டா கூட அதுக்கும் நம்ம வந்து தனக்கு தானே வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம ஹீலிங் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவங்க நேர்ல இருந்தாங்க, பிசிக்கலி பிரசன்ட் அப்படின்னா நம்ம அவங்கள தொடாம தான் ஹீல் பண்ணுவோம். ஏன்னா இட் இஸ் அ நோ ட்ரக் நோ டச் தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களோட ஸ்தூல உடலை வந்து நம்ம தொட மாட்டோம். ஏன்னா நம்ம ஹீல் பண்றது வந்து அவங்களோட எனர்ஜி பாடியை. ஸோ அந்த எனர்ஜி பாடியை நாங்க தொட்டு ஹீல் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்கு. அந்த நபர் வந்து நம்ம கண்ணு முன்னால இல்ல அப்படின்னா கூட நம்ம பிராணிக் ஹீலிங்ல வந்து ஹீல் பண்ணலாம். சோ நம்ம பேசின மாதிரி நம்மளை சுத்தி முழுக்க இருக்கிறது பிராண சக்தி. ஒரு கடல் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அதுக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். அது நமக்கு உள்ளேயும் இருக்கு வெளியிலயும் இருக்கு. அப்போ பேசிக்கா எப்படி நினைச்சுக்கலாம்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்டட் தான். வைஃபை கனெக்ஷன் மாதிரி சொல்லலாம். வைஃபை கனெக்ஷன் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். சோ எல்லாருமே இந்த ஜோன்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ அவங்க நம்ம முன்னால இருக்காங்களா இல்ல தூரம் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு பிராணிக் ஹீலிங்ல ஒரு பிரச்சனை கிடையாது. தூரமா இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பிராணிக் ஹீலிங் பயன்படுத்தலாம். இது வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப ஏதாவது ஏஜ் கிரைட்டீரியா இருக்குங்களா? இந்த வயசுல இருந்தா நம்ம பிராணிக் ஹீலிங் பண்ண முடியும். இப்போ மத்த மெடிசன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா கொடுங்க சின்ன பசங்களுக்கு, வளர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் மேபி எம்ஜிஸ் அதிகமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்குங்களா? பிராணிக் ஹீலிங் வாங்கிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. பிறந்த குழந்தை உள்ள கருவுக்குள்ள இருக்கிறப்போ பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு கூட ரொம்ப அமேசிங் ஹீலிங் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பர்சனலா வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதுக்கு ஏஜ் கிரைட்டீரியா இல்ல, யாரு வேணாலும் ஹீலிங் வாங்கிக்கலாம் எந்த வயதினரா இருந்தாலும். ஆனா ஹீலிங் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் 16 வயது முடிஞ்சிருக்கணும். 16 வயது முடிஞ்சதுல இருந்து ஒருத்தவங்க ஹீலிங் பண்றதுக்கு கத்துக்கிறதுக்கான வகுப்புகள் வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம். எனர்ஜி ஆரா அப்படி பத்தி பேசணும் மேம். சோ இதுக்கு ஏதாவது டெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுங்களா? கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. ஆக்சுவலா மைசூர்ல வந்து பிக் சென்டர். நிறைய ஸ்டடிஸ் வந்து பிராணிக் ஹீலர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு பிராணிக் ஹீலிங் எடுக்கிறப்ப ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, அல்லது வெறும் பிராணிக் ஹீலிங் மட்டும் எடுத்துக்கிறாங்க ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு, எந்த வயதினருக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் வந்து தெரியுது, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது நோய் பேரு பிராணிக் ஹீலிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டடிஸ் வரும். சோ அதுக்குன்னு தனி சென்டரும் இருக்கு.
மோர் தேன் 120 கண்ட்ரிஸ், 120 நாடுகளுக்கு மேல நம்மளுக்கு GMCKS பிராணிக் ஹீலிங் பிராக்டிஸ் பண்றவங்க பயன்படுத்துறவங்க இருக்காங்க. அதோட நிறைய டாக்டர்ஸ் வந்து பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டு அவங்களோட டாக்டரோட சேர்த்து பிராணிக் ஹீலிங்கும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களும் நிறைய இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆர் ஸ்டேட் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுக்கு சப்ளிமெண்டரி மெடிசன் அல்லது ஃபுட் அதாவது அட்வைஸ் பண்றீங்களா நீங்க ஜெனரலா ஹீலிங் வாங்க வரவங்க கிட்ட? ஹீலிங் வாங்க வர்றவங்க கிட்ட எடுத்ததும் நம்ம அவங்களோட டயட்டரி ப்ரிஃபரன்சஸோ ஆர் லைஃப் ஸ்டைலோ எடுத்ததும் நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா ஹீலிங் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிசப்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி வர்றவங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க போய் தான் ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க. ஆனா சில பேர் வந்து ரிசப்டிவா இல்லாததுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து முதல்ல வந்து பெர்மிஷன் வேணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹீலிங் பண்ணா அவங்க அதை ஏத்துக்கிட்டு ரிசப்டிவா இருக்கணும், அப்பதான் ஹீலிங் பண்ணுவோம். இது ஒண்ணு நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். இது இல்லாம டயட் வந்து எடுத்ததும் ப்ரிஃபரன்சஸ் வந்து ஏதாவது ரொம்ப வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்னா ஒரு சில கேசஸ் மட்டும் வந்து சொல்றது உண்டு. மற்றபடி நீங்க வகுப்புகள் படிக்க வர்றீங்க அப்படின்னாலுமே இங்க வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் சாய்ஸஸ். இதுனா இப்படி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பிராணிக் ஹீலிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. இதுல சொல்ற எல்லாத்தையும் நீங்க நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இத வந்து நம்ம பயன்படுத்தி அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம அதை நம்பினா போதும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு காரணங்கள் சொல்லுவாங்க. காரணங்கள் சொல்லி ஒரு வகுப்பு நீங்க கத்துக்கிட்டா கூட அதை ஏத்துக்கிறவா வேணாமா அப்படிங்கிற சாய்ஸ் வந்து நம்ம கிட்டதான் இருக்கும் ஃபைனலி. அந்த மாதிரி சாய்ஸஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல எதுவும் இருக்காது. இட் இஸ் அபவுட் சாய்ஸஸ் தான். நான் குழந்தைங்களோட ஒர்க் பண்றதுனால எனக்கு என்னோட சோல் பாத்தீங்கன்னா அதுலயே சுத்தி சுத்தி வரும். சோ குழந்தைங்களுக்கு மேக்சிமம் இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு பாக்குறப்போ லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், கான்பிடன்ஸ் இல்ல, ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையை குழந்தைக்காகவே கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் பயம், பப்ளிக்ல பேசுறதுக்கோ அவங்கவுங்க வீட்டுல பேசுறதுக்கோ ரொம்ப பயம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நிறைய தெரப்பி போறாங்க, சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம பிராணிக் ஹீலிங்ல என்ன மாதிரி அதை பாக்குறீங்க, ஆனா அதுக்கான என்ன சஜஷன்ஸ் கொடுக்குறீங்க? இப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையா வந்து மத்தவங்க கிட்ட இருந்து எனர்ஜி டிரான்ஸ்பர் தான் அதிகமா இருக்கும். இப்போ வீட்டுல இருக்கிறவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு, இப்போ ஒரு குடும்பத்துல இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் சொல்றோம், கோபம் சொல்றோம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல கோபம் வருது அப்படின்னு சொன்னா மத்தவங்களுக்கும் கண்டிப்பா அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்பர் ஆகும். அதிகமா கோபம் வராத ஒருத்தவங்களா இருந்தா கூட இந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரிதான் பாசிட்டிவ் இமோஷன்ஸ். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்கன்னா இம்மிடியேட்டா அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரிதான் இப்ப குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வெளியில பள்ளியில படிக்கிறப்போ அந்த குழந்தைங்க எனர்ஜி, வீட்டுல இருக்கிறவங்களோட எனர்ஜி, குழந்தைங்களுக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ எப்பவுமே இப்போ நம்ம ஹீலிங்லாம் வாங்க போனா யூஸ்வலா பேரண்ட்ஸையும் சேர்த்துதான் கூப்பிடுவாங்க. பேரண்ட்ஸுக்கான கவுன்சிலிங் அண்ட் ஹீலிங்கும் சேர்த்து இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறப்போ. இது பண்றப்பவே வந்து இப்போ வீட்டுல குழந்தைங்கன்னா பேரண்ட்ஸ் 16 வயதுக்கு மேல இருக்கிறவங்க அவங்க கத்துக்கிறப்போ அவங்க அவங்களோட லைஃப்ல வந்து இதை பிராக்டிஸ் பண்றப்போ, ஏன்னா நம்ம ஹீலிங் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஹீலிங் கொடுக்கறப்போ ஹீலிங் வாங்குறப்போ மட்டும் பிராக்டிஸ் பண்ற விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இது கத்துக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றப்பவே குழந்தைங்க கிட்ட வந்து அந்த மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு அடிஷனலா வந்து பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஹீலிங் பண்ணிக்கலாம். ஒரு குடும்பமா குழந்தைங்களுக்கு வந்து அது ரொம்ப அதிகமா உதவி செய்யும். அவங்களோட கான்சென்ட்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். முக்கியமா இந்த 10th 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷனல் ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அடிஷனல் ப்ரெஷர், நீட் பாஸ் பண்ணணும். சோ சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்ல. அதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க நிதானமா இருந்தா போதும். நிதானமா இருந்தா அவங்க படிச்சிருவாங்க. அதுக்கு வந்து இப்ப 16 வயசு அப்படிங்கிறப்போ ப்ராபப்ளி ஒரு 11th படிக்கிற குழந்தைக்கு வந்து 16 வயசு முடிஞ்சிருக்கும். அந்த வயதுல வந்து கத்துக்க வர்றவங்க அதிகமா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு கிளாஸ் போனேன், ஒரு பிகினர்ஸ் கிளாஸ். அதுல வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா 20க்கும் மேல ஜஸ்ட் 16 வயது முடிஞ்ச பசங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து
ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. மத்தவங்களோட அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புது விஷயம் கத்துக்கிறப்ப வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா வந்து ஒரு விஷயம் கத்துப்பாங்க. இப்போ ரீசெண்டாவே நிறைய பேர் வந்து பார்க்க முடியுது. இப்ப நல்ல எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துறாங்க அவங்க வாழ்க்கைக்கு. இது மூலமா சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த 16 வயது இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷனுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன நோய்கள் அல்லது டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு நம்மளோட பிராணிக் ஹீலிங் சப்போர்ட் பண்ணுது? நம்ம மாஸ்டர் வந்து குக் புக் மாதிரி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கரெக்ட். நம்மளுக்கு வந்து புக்ல வந்து கேட்டகரைஸ் பண்ணி இருக்கும். இப்ப வந்து கார்டியாக் டிசீசஸ், அதுக்கு என்ன ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதுக்கு நம்மளுக்கு லிஸ்ட் இருக்கும். சோ எந்த நோய்க்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது வந்து கிளியர் கட்டா மாஸ்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம். எஸ்பெஷலி இப்ப வந்து மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ் பெண்களுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து பிஎம்ஓஎஸ், நம்ம பிசிஓஎஸ் வந்து பேரு சேஞ்ச் பண்ற அளவுக்கு வந்து அது ஒரு சிவியாரிட்டி இருக்கு. கண்டிப்பா நிறைய பேருக்கு அது இருக்கு. சோ அது வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்க்கு வந்து லீட் பண்ணுது. சோ இந்த பிஎம்ஓஎஸ் ஓட மூல காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு பண்ணுவாங்க. இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் ஆர் வந்து ஹெவி ப்ளீடிங், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எளிதாவே வந்து சரியாகும். அதே மாதிரி எஸ்பெஷலி இந்த ஆட்டிசம் குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து ஹீலிங் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சென்னையிலேயே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனர் இருக்காரு எங்களுக்கு, மதிவாரன் சார். அவங்க வந்து ஸ்பெஷலி வந்து ஆட்டிசம் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஹீலிங் பண்றாங்க. சோ அதோட டெஸ்டிமோனியல்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இது எல்லாமே நாங்க கேக்குறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த மாதிரி எல்லா வியாதிகளுக்குமே இருக்கு. இப்போ கிட்னி டிசீஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த கிரியேட்டினைன் லெவல் வந்து குறைக்கிறதுக்கு, ஏன்னா சில பேஷண்ட்ஸ் வந்து அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்போ மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து கிரியேட்டினைன் லெவல் வந்து ஒரு 4 and above போனாதான் டயாலிசிஸ் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. பட் அதோட நார்மல் லெவல் வந்து 0.8 to 0.4 ஐ திங்க் அவ்வளவுதான் இருக்கணும், ரொம்ப மினிமல் இருக்கணும். சோ இந்த இன்பிட்வீன் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்ப வந்து பேஷண்ட்டும் கஷ்டப்படுவாங்க, டயாலிசிஸும் போக மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் வந்து கிரியேட்டினைன் லெவல் குறைக்கிறதுக்கெல்லாம் வந்து we will get miraculous results. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து காம்ப்ளிமெண்டரி தெரப்பி. சோ இப்ப இந்த கிரானிக் இல்னஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மெடிக்கல் டாக்டர்ஸ்ல போகாதீங்க, இந்த டேப்லெட் சாப்பிடாதீங்க அப்படி எதுவுமே சொல்ல மாட்டோம். மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம், செக்அப் போயிட்டே இருப்பாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க பார்த்துட்டு அவங்க டோசேஜ் ரெடியூஸ் பண்றதோ இது எல்லாமே வந்து அவங்க பண்றதுதான். சோ அதுல வந்து நம்ம தலையிட மாட்டோம், நம்ம வந்து ஹீலிங் பண்றது மட்டும். அபார்ட் ஃப்ரம் பிசிக்கல் வெல்னஸ், நம்மளோட எமோஷனலை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது அல்லது அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம ப்ராக்ரஸ் பண்றது, அதை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம ஹீலிங் அப்படிங்கிறது நம்ம எனர்ஜி பாடின்னு சொன்னோம் இல்லையா, ஆரம்பத்திலேயே நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வந்து இதுக்கு மூல காரணமா இருக்கும் ஒரு நோய்க்கு அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த ஸ்தூல உடல்ல இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இப்ப இந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றோம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஆர் ஒரு அடிக்ஷன், ஒரு சின்ன ஃபியர்ல இருந்து ஒரு பெரிய போபியா வரைக்கும், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஹீலிங் மெத்தட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது, இந்த இதுக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சில எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும், அது வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ திடீர்னு ஒரு குழந்தைங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கத்திடுவோம் நம்ம, பட் நமக்கு தெரியும் கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சோசியல் மீடியால எல்லாம் ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கறதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அது 100% ஜென்டில் பேரண்டிங் இஸ் குட். ஆனா அந்த ஜென்டில் பேரண்டிங்க நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நமக்குள்ள நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. கண்டிப்பா. சோ அந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து நீக்கிக்கலாம், நம்மளுக்கு இருக்கும், இது நம்மளுக்குள்ளேயும் இருக்கும், பிளஸ் நம்ம வெளியில இருந்து எனர்ஜி டிரான்ஸ்பர் மூலமா பிக் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கிளீன் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல மேம்படுத்திக்க முடியும், இதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்மளுக்கு ஹீலிங்ல வந்துடும். சோ ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஏன்னா இப்போ மக்கள் நிறைய தேடி போற ஒரு பாதையில ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டும் இருக்கு.
சோ அத பத்தி கொஞ்சம் பேசலாம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா இப்போ ஹீலிங் ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் தான். இப்ப நம்மள நம்மளுக்குள்ள சிஸ்டம்ல இருக்கிற தேவையற்ற விஷயங்களை நம்ம நீக்கிறது மூலமா நம்ம ஆன்ம வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னு நம்ம அடைய முடியும். இப்போ நம்ம ஹீலிங் பாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் பாத்ன்னு இருக்கு. ஆக்சுவலா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்டட் தான். இப்போ நம்ம யாரு அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு ரொம்ப எளிய முறையில சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஆத்மா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உணர இன்னர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெளியில இருக்கிறதுல ஒர்க் பண்றதை விட இன்னர் ஒர்க் நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கை மேம்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஒரு ஆன்மீக வகுப்புகள் இருக்கிற பாதையும் இருக்கு. இப்போ பிராண சிகிச்சை, அடிப்படை பிராண சிகிச்சை வகுப்பு கத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு அற்புதமான தியான முறை ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க, இருதய தியானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். அதை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாருக்குமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய தியான முறைகள் இருக்கு. ஆன்மீக வளர்ச்சி, இப்ப நம்ம யோகா அப்படின்னு சொல்லுவோம். யோகா அப்படின்னா ஒருங்கிணைதல், யூனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யோகா அனைத்து விதமான யோகாவையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அர்காட்டிக் யோகா அப்படிங்கிற ஒரு மெத்தடை மாஸ்டர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அதனால இங்க ஹீலிங் மட்டும் கிடையாது, நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பாதையுமே இதுல இருக்கு. சோ எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான். ஆமா. கிளாஸஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ என்ன டைப் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு நம்ம சென்னை ஜோன்ல, சோ தட் நம்மளோட வியூவர்ஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிராண சிகிச்சை பத்தி இதுவரைக்கும் எந்த வகுப்புகள் கத்துக்காம புதுசா உள்ள வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 2 கோர்ஸ் இருக்கு. ஒண்ணு பேசிக் பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம், அடிப்படை பிராண சிகிச்சை வகுப்பு. எல்லா வகுப்புகளுமே உங்களுக்கு 2 நாள் இருக்கும். இப்போ பேசிக் பிராணிக் ஹீலிங் அப்படின்னா 2 நாள், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சனி ஞாயிறுலதான் இருக்கும் மோஸ்ட்லி. அதே மாதிரி இதுக்கு அடுத்து இது ஒரு லேடர் போகும். இப்போ பேசிக் பிராணிக் ஹீலிங் உள்ள கத்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் பிராணிக் ஹீலிங் 2 நாள் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிராணிக் சைக்கோதெரபி, பிராண மனவியல் சிகிச்சை, இது 2 நாள் கத்துப்பாங்க. இதுதான் ஒரு ஹீலிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான அடிப்படை வகுப்புகள். அது இல்லாம புதுசா வர்றவங்களுக்கு இன்னொரு வகுப்பு இருக்கு. அது நான் யாரு அப்படின்னு உணர்றது, நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், நம்மளோட லைஃப் பர்பஸ் என்ன. ஒரு ஆன்மீக தேடல் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அற்புதமான கோர்ஸ் என்ன அப்படின்னா அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையர் சோல் அப்படின்னு. இதுவுமே ஒரு 2 நாள் வகுப்பு தான். புதுசா வர்றவங்களுக்கு அடிப்படை பிராண சிகிச்சை, பேசிக் பிராணிக் ஹீலிங் அல்லது அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையர் சோல், இந்த 2 வகுப்புகளுக்கு தான் உள்ள வருவாங்க. ஒன்ஸ் இதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா ஜிஎம்சிகேஎஸ் பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னொன்னா படிச்சுட்டு நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். இந்த கோர்சஸ் எங்க படிக்கலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 120 நாடுகளுக்கும் மேல இந்த பிராண சிகிச்சை இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்துல கண்டிப்பா எங்க சென்டர் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா சென்னையில வடபழனியில ஒரு பிராண சிகிச்சை மையம் இருக்கு. அங்க நான் பிராக்டிஸ் பண்றது அங்கதான். அதே மாதிரி சென்னையில அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல வகுப்புகள் இருக்கு. ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் இருக்காங்க. இங்க நம்மளுக்கு பக்கத்துல என்னெல்லாம் வகுப்புகள் வருது அப்படிங்கிற டீடைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதே மாதிரி உங்க ஊர்ல நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சென்டர்ஸ் இருக்கு. எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பத்தி நம்ம பேசணும். சோ அப்போ ஹீலர்ஸ் அவங்களோட எனர்ஜி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அதனோட மேபி அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், அண்ட் தென் அவங்களோட எனர்ஜி எப்படி ரீகெயின் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா நம்ம ஒரு பிராண சிகிச்சை கத்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஹீலிங் பண்றோம் அப்படின்னா அங்கேயே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லாம பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும்ல, அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காகவே நம்மளுக்கு இங்க தனி கோர்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு பிராணிக் சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கோர்ஸ் சொல்லுவோம். இந்த கோர்ஸ்ல இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ்ல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கான எல்லா பயிற்சியுமே இருக்கும். சோ ஹீலர்ஸ் அவங்களோட எனர்ஜி எப்படி மெயின்டைன் பண்ணிப்பாங்க, எப்படி தற்காத்துக்குவாங்க, அந்த எல்லா டெக்னிக்ஸ்க்குமே நம்ம அஸ் அ பார்ட் ஆஃப் த கோர்ஸே
இப்போ பேசிக் ஹீலிங் பண்ண கத்துக்கிறாங்க இல்லையா, அப்போவே அவங்களுக்கு அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால அது அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. சினிமால சொல்ற மாதிரி ஒரே மருந்து, அந்த மருந்து என்னோட எல்லா நோய்க்கும் குணமாகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சிங்கிள் டிப் டெய்லி லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணேன்னா பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ஃபுல்லா கியூர் ஆகுறது கண்டிப்பா டேக்ஸ் டைம். சோ நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு சில டிப்ஸ். ஓகே, ஒரே டிப் தான். ஓகே, எப்படி பார்த்தாலும் அந்த ஒரே டிப்புக்கும் உங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அத சொல்றதுலயே ரொம்ப சந்தோஷம் தான். அன்பு, அது ஒண்ணுதான். அந்த அன்பு வந்து நம்ம கிட்ட எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளோட சிஸ்டம் இருக்கும். அப்போ அந்த அன்புனா முதல்ல என்ன அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கு வேணும். இப்ப நம்ம அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையிலே அன்பா, இல்ல அது வந்து பாசம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? உண்மையிலே அன்பு என்ன? அன்புதான் கடவுளோட குணம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம அன்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையான அன்பை தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? சோ இந்த வித்தியாசங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வகுப்புகள்ல தெளிவா புரியும். இப்போ நம்ம சக்தி மையங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சக்கராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சக்கராலேயே அன்புக்கான சக்கரா அதிகமாக ஆகத்தான் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அப்போ இது ரெண்டுமே டைரக்ட்லி ரிலேட்டட். அதனால நம்மள அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற அன்பு அது எப்படி இருக்கு, அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இந்த எனர்ஜி டிரான்ஸ்பர்னாலயோ சில நம்மளுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட தேவையற்ற விஷயங்கள்னாலயோ நம்மளால அன்பு காமிக்க முடியாம இருக்கிறத வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், எப்படி வந்து அந்த விழிப்புணர்வோட வந்து நம்ம இருக்கலாம், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வகுப்புகள்லயே வரும். நம்ம தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ண அஸ் அ பர்சன் நம்மளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அதுதான் முதன்மையானது. நம்ம ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம எப்படி மாறுறோம் அதுதான் முக்கியம். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நமக்குள்ள இல்லாததை நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. ஸோ நம்ம சிஸ்டம் சரி பண்ணிப்போம். ஒரே ஒரு டிப்பு தான், ஒரே மருந்து தான், அது வந்து அன்புதான். அன்புதான் எல்லாமே. நான் இப்ப புரிச்சுக்கிட்டதுல இருந்து ஒரு சின்ன ஒரு டவுட் மேம் எனக்கு. இப்போ எப்படி நம்ம பெட்டர் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். நான் தினமும் என்ன நான் எப்படி கிளென்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மேபி நம்ம வீட்டுல எல்லாம் சுத்தி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதை நான் எப்படி இது கூட ரிலேட் பண்ணி பாக்குறேன். இப்ப நம்ம சுத்தி போடுறது சொல்றோம்ல, அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன். நம்ம சைக்கிக் செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சொன்னோம்ல, அதுதான் கிட்டத்தட்ட. அது வந்து நம்ம புரியாம பண்ணிருப்போம். அந்த காலத்துல இருந்து இந்த ஆரத்தி எடுப்பாங்க, சுத்தி போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆதி காலத்துல இருந்து நம்மளுக்கு இருந்திருக்கு. அதோட விஞ்ஞான பூர்வமா அது என்ன பண்ணுது அப்படிங்கறது தெரியாம நம்ம நிறைய ஃபாலோ பண்ணிருப்போம். இப்போ புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க. பிராணிக் ஹீலிங்கோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்களோ அதை பத்தின மரியாதை உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்ல, மத்த எல்லா மதம் எல்லா வழிமுறைகள் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம், இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு நினைச்சிருப்போம். கண்டிப்பா அதுல எல்லாம் என்ன சயின்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கிற எல்லாத்துக்கும் மேல வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். இதுக்கு மேல புரிஞ்சு செய்ய ஆரம்பிப்போம். நம்மளால பகுத்து அறிய முடியும் எது உண்மையிலேயே மூட நம்பிக்கை அல்லது எந்த ஒரு பழக்க வழக்கத்தை நம்ம தெரியாம தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமா வரும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலைக்கு வந்து என்னைக்குமே மத்த யாருமே காரணம் கிடையாது. அப்போ அந்த பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறது, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம, அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி சரி பண்றது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம இது பிராக்டிஸ் பண்ண வந்து நம்மளுக்குள்ள ஒரு குணமா வரும். சோ லாங் டேர்ம் பிராக்டிஸ் பண்றப்ப அது நம்மளாவே மாறிடுவோம். அதேதான். இவ்வளவு நேரம் உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஒதுக்கி பிராணிக் ஹீலிங்க பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன், தென் அதை பத்தின கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மேம். எனக்கு முதல் நன்றி என்னோட குருவுக்கு. ஏன்னா இந்த பிராண சிகிச்சையை வந்து நான் கத்துக்கிறதுக்கு எனக்கு இந்த பிறவியில வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ஒரு பெரிய புண்ணியமா தான் நான் கருதுறேன். அஸ் அ பர்சன் நம்ம எவ்வளவு மாறி இருக்கோம் அப்படிங்கறது வந்து நம்ம செல்ஃபுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு மினிமம் ஒருத்தராவது வந்து ஒரு பிராக்டிசிங் பிராணிக் ஹீலரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து மாஸ்டர் வச்சிருக்கிற விஷன்.
அதனால இது நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கடமை வந்து படிச்ச எல்லாருக்கும்